Hi viewers, simplification பார்க்க போறோம். Simplification சுருக்குக டைப் 1 பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஷார்ட்கட் வே. எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. So root 2 plus root 2 plus root 2 root 2 குள்ள பிளஸ் வச்சு சேம் நம்பரா ரிப்பீட்டடா அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ எல்லாமே பாருங்க சேம் நம்பரா தான் இருக்கு. அதே நேரத்தில் பிளஸ்ல இருக்கு. root 72 plus root 72 plus root 72 etc. infinitive. So இந்த டைப் எப்படி ஷார்ட்கட்ல பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த 2 ஓட ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாருங்க. 2 ஓட ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா 1 2 is 2. இதான் 2 ஓட ஃபேக்டர். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதா இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். அப்ப டிஃபரன்ஸும் 1 தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல பெரிய எண்ணை எடுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 2. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதே மெத்தட்ல தான் இந்த சம் பார்க்க போறோம். இப்போ 6க்கு பாருங்க அப்படின்னு சொன்னா 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா 1 6 6 எடுக்கலாம், 2 3s are 6 எடுக்கலாம். ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸுமே இருக்கு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வருதா அப்படின்னு பாருங்க. அப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2ம் 3யும். ஸோ இங்கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரை எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 72 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லலாம்? 72க்கு 9 8s are 72. ஸோ பிளஸ் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 9. ஸோ இந்த சம் என்ன அப்படின்னு பாருங்க, நீங்களே யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாமா? 110. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா 11 10s are 100. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 1 தான் வருது. ஸோ இப்போ பிளஸ் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்னு சொன்னா பெரிய நம்பர். ஸோ ஆன்சர் வந்து 11. தேங்க்யூ வியூவர்ஸ். √2 மைனஸ் √2 மைனஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஷார்ட்கட்டை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 1 2 is 2. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும். தொடர்ச்சியான ரெண்டு எண்களின் பெருக்கல் பலனா இந்த ஆன்சர் 2 வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைப் 1ல ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய எண்ணை எடுத்தோம் அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா சிறிய எண்ணை எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பெரிய எண்ணு, மைனஸா இருந்துச்சுன்னா சிறிய எண்ணு. அப்போ அந்த 2ஓட ஃபேக்டர் என்னது? 1 2 is 2. இங்க நமக்கு மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. அவ்வளோதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் அதே டைப்பு தான் 20 minus root of 20 minus root of 20 minus etc. அப்படின்னு இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ் வரை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 20ஓட ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்கு. என்னெல்லாம் சொல்லலாம்? 110 is 10 சொல்லலாம். அடுத்தது 4 5s are 20 சொல்லலாம். நம்ம இப்போ நமக்கு தொடர்ச்சியான ரெண்டு எண்கள் தான் இருக்கணும். அப்போ 4 5s are 20. இதோட டிஃபரன்ஸும் பாருங்க 1 தான் இருக்கும். மைனஸ்ல எல்லாமே இருக்கு. அப்ப என்ன சொன்னேன்? மைனஸா இருந்துச்சு அப்படின்னா சின்ன எண்ணை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுல சின்னது என்னது? 4. ஸோ ஆன்சர் 4. நெக்ஸ்ட் நீங்க இதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்க. 132ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 11 12s are 132. ஸோ மைனஸ்ல இருக்கு. மைனஸா இருந்தா சின்ன எண் எடுக்கணும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 11. நெக்ஸ்ட் 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் தொடர்ச்சியான ரெண்டு எண்களா இருக்கணும். அப்போ என்ன எடுக்க போறோம் அப்படின்னா 4 3s are 12 எடுக்கிறோம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 1. நமக்கு மைனஸா இருக்கிறதுனால இந்த ரெண்டுல சின்ன எண்ணை தான் எடுக்கணும். அதாவது ஸ்மால் நம்பரை தான் எடுக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் இந்த சம்முக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3. தேங்க்யூ வியூவர்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்ல நெக்ஸ்ட் டைப் 3 பார்க்க போறோம். டைப் 1 சேம் நம்பரா பிளஸ்ஸா இருந்துச்சு. டைப் 2
சேம் நம்பரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சு, சிம்பிள் வந்து மைனஸ்ல இருந்துச்சு. டைப் 3ல எந்த சைனுமே இருக்காது, பட் சேம் நம்பரா தான் இருக்கும், இன்ஃபினிட்டி வரை இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி இருந்துச்சு அப்படின்னா டைப் 3, இன்ஃபினிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா டைப் 4. டைப் 4 நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பரா இருக்கும், எந்த சைனுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்ப ஆன்சர் வந்து 3. ஸோ இந்த சம்மு லாஸ்ட் டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் root of 7, root of 7, root of 7, root of 7 etc. infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எந்த சைனுமே இல்லை. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் 7. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன 4. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஆன்சர் என்ன 13. நெக்ஸ்ட் டைப் 4. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைப் 4ல இன்ஃபினிட்டி இருக்காது, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, எந்த சைனும் இருக்காது, இன்ஃபினிட்டியும் இருக்காது. அப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க, ஈஸி தான். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கு 5, அப்போ இந்த 5ஐ இங்கே போட்டுக்கோங்க. சரியா? இங்கே பாருங்க 5 பவர் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பவரை இங்கே எடுத்துக்கிடணும். இப்போ ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 2 3, 3 ஸ்கொயர் ரூட் இருக்கு. இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2. எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கு? 3 ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ 2 கியூப். முதல்ல 5 ரைட் பண்ணிக்கோங்க. பவர்ல டினாமினேட்டர்ல இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கு? 1 2 3, அதனால அதை 2 கியூப் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2. ஸோ இங்க 3, அதாவது 2 கியூப் 3 டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால இங்க 3 தடவை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 2 power 0, எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 1. 2 power 1 என்னது 2, 2 ஸ்கொயர் என்னது 4, 2 கியூப் என்னது 8. ஸோ 4 plus 2 6, 6 plus 1 7. ஸோ ஆன்சர் 5 power 7/8. Have you understand? Next second sum, அதே மாதிரி cube root of 7, cube root of 7, cube root of 7, cube root of 7 etc. infinitive இருக்காது. ஸோ இது டைப் 4. ஸோ என்ன பண்ணணும், இங்க என்ன நம்பர் இருக்கு 7 இருக்கு, இந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இது என்ன ரூட் அப்படின்னு சொன்னா கியூப் ரூட். நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட்டுன்னு எடுத்ததுனால 2 போட்டிருந்தேன், இது கியூப் ரூட்டு அப்படிங்கிறதுனால 3 போடுறேன். எத்தனை கியூப் ரூட் இருக்கு? 1 2 3 4. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 power 4 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3 power 4னா மேலே 4 டேர்ம் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 power 0 plus 3 power 1 plus 3 square plus 3 cube. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க, 3 power 0 1, 3 power 1 3, 3 square 9, 3 cube 27, 3 power 4, 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 plus 9 10, 27 plus 3 30, அப்போ 40. ஸோ 7 power 40/81. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு C. ஸோ இதோட ஆன்சர் 5 power 7/8 A. தேங்க்யூ. எல்லா டைப்பையும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிடுறோம். டைப் 1 என்ன அப்படின்னு சொன்னால் சேம் நம்பராக இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது 5 இருக்குது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 1 5 is 5. நான் என்ன சொன்னேன், ப்ளஸ்னா பெரிய எண்ணு, அதாவது பிக் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சின்ன எண்ணு அப்படின்னா மைனஸ். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 5. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா மைனஸில் இருக்கு, 5 எடுத்துக்கோங்க. இதோட ஃபேக்டர்ஸ் என்னது 5. ஸோ மைனஸ்னா என்ன சொன்னேன், சிறிய எண்ணுன்னு சொன்னேன். ஸோ செகண்ட் டைப்போட ஆன்சர் வந்து 1.
தேர்ட் டைப் என்ன சொன்னேன், சேம் நம்பராக தான் இருக்கும், எந்த சைனுமே இருக்காது, அதே சமயத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கும்னு சொன்னேன். இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்பரே ரிப்பீட்டடாக வந்திருக்கோம், அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 5. அடுத்தது ஃபோர்த் டைப் பாருங்க, √5 இருக்கு, இன்ஃபினிட்டி இருக்காது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டு, அதனால 2 அப்படின்னு எடுக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த 5. ஸ்கொயர் ரூட்டு எத்தனை இருக்கு, 1 2 3, 3 ஸ்கொயர் ரூட் இருக்கு, அப்போ 2 கியூப். ஸோ மேலே நியூமரேட்ல அதே மாதிரி 3 டேர்ம் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2^0 + 2^1 2^2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வரும் 5^7/8. சொல்லு. ஸோ இந்த 4 டைப்ஸை நல்லா தரவா பார்த்துக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, டெட் எக்ஸாமு, டிஎன்பிசி குரூப் 4 எல்லாத்துக்குமே வரும். ஸோ 25 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.